வாழ்க விவசாயம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஈத்தாமலி நெட்டை ரக தென்னங்கன்று பற்றி தான். அதாவது ஈத்தாமலி நெட்டை ரக தென்னங்கன்று எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, இருக்குல்ல, இதே மாதிரி தான் இருக்கும் பார்த்துடுங்க. ஈத்தாமலி நெட்டை ரக தென்னங்கன்று, அதாவது காய் பார்த்தீங்கன்னா காய் உருண்டை ஷேப்பில் இவ்வளவு வண்ணமாட்டம் இருக்கும் பார்த்துடுங்க. இதுதான் ஈத்தாமலி நெட்டை ரக தென்னங்கன்று. அதாவது இதில் வந்து என்ன ஃபேமஸ்னாகி எண்ணெய் சத்து, அதாவது நார் சத்து நல்லா இருக்கும். எண்ணெய் வந்து தேங்காயோட அடப்பும் பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு 1.25 இன்ச்சு இந்த மாதிரி இருக்கும். இதோட வெயிட்டை பார்த்தீங்கன்னா ஒரு 500 கிராம், 550 கிராம், 600 கிராம் இந்த மாதிரி. அதாவது ஆவரேஜாக ஒரு 1/2 கிலோவுக்கு மேலே அந்த மாதிரி தான் வரும். சில காயங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கி ஒரு 200 கிராம், 250 கிராம், அது நிறைய தோட்டத்துக்காரங்க சொல்லியிருக்காங்க. அதாவது என்னன்னாக்கி எங்கள் தோட்டத்தில் வந்து காய் வந்து 200 கிராம், 250 கிராம் இந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி. அது ஒவ்வொரு காயோட இது, அதாவது நம்ம பராமரிக்கிறத பொறுத்து. அதாவது நல்லா தண்ணி செழிப்பு நல்லா இதாக இருந்துச்சுனாக்கி கண்டிப்பாக காய் கொஞ்சம் பறக்க தான் செய்யும். இதை பார்த்தீங்கன்னா ஈத்தாமலி நாடு வந்து உங்களுக்கு தண்ணி செழிப்பு இல்லாட்டாலுமே இதே அளவு காய்ச்சிட்டு இருக்கும். ஏன்னாக்கி இதை வந்து 15 நாளைக்கு ஒருக்கா தண்ணி கொடுத்தா போதும். ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்து இந்த இதை வந்து இளம் பிள்ளையாட்டு இருக்கும். அதனால் இதை வந்து ஒரு வாரத்து ஒருக்கா ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் கொடுக்க வேண்டியிருக்கும். அதே இது ஒரு 6 மாதமோ ஒரு 8 மாதமோ கழிஞ்ச பிறகு பாருங்கள், ஒரு வாரத்துக்கு ஒருக்கா, ஒரு 15 நாளைக்கு ஒருக்கா இந்த மாதிரி நீங்கள் தண்ணி கொடுத்தா போதும். இதில் வந்து என்ன ஃபேமஸ்னாக்கி, அதாவது எண்ணெய் சத்து நல்லா இருக்கும் பார்த்துடுங்க. இப்போ ஒரு காய் ஆட்டினீங்கன்னா ஒரு 15 காய் இப்போலாம் போட்டு ஆட்டினீங்கன்னா வீட்டு சமையலுக்கெல்லாம் யூஸ் பண்ணி கரெக்டாக இருக்கும். வீட்டு தலைக்கு தேய்க்கிறதுக்கு, சமையல் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி பட்டதுக்கெலாம் என்ன செய்யும், இந்த கொப்பரை தேங்காய் யூஸ் ஆகும். அதில் ஒன்று. 2வது வறட்சியும் தாங்கும். அதாவது அதே போல் இது இந்த காய் வந்து எல்லா மண்ணுக்குமே வரும் பார்த்துடுங்க. அதாவது கரிசல் மண், சரளு மண், இந்த மாதிரி தொளி மண், இந்த மாதிரி எல்லா மண்ணுக்குமே இந்த காய் தென்னங்கன்று வந்து வரதான் செய்யும். நிறைய பேர் கேட்டிருக்காங்க, அதாவது எங்கள் இடம் வந்து கரிசல் மண், இந்த இடத்துக்கு தென்னங்கன்று அழகாக வருமா? கண்டிப்பாக அழகாக வரும். தண்ணி மாத்திரம் இருந்தால் போதும். தென்னங்கன்றை பொறுத்தவரை தண்ணி செழிப்பு மாத்திரம் இருந்தால் போதும். எல்லா மண்ணுக்குமே கரிசல் மண், சரளு மண், தொளி மண், இந்த மாதிரி கடல் மண், அதாவது எல்லா இதுக்குமே என்ன செய்யும், இந்த தென்னங்கன்று வரதான் செய்யும். இதோட விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா 60 ரூபா. இது இந்த நர்சரி, நம்ம அணு நர்சரி கார்டன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கி நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் சொத்தவளை பீச் பக்கத்தில், அதாவது கடற்கரை பக்கத்தில் தானே நாங்கள் வச்சுருக்கோம். எல்லா கஸ்டமருக்குமே நிறைய கஸ்டமர் வந்து வாங்குகிறாங்க. நிறைய கஸ்டமருக்கு நாங்கள் கொரியரில் அனுப்பிட்டுருக்கோம். உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் எனக்கு நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஃபோன் பண்ணி கேளுங்க. உங்களுக்கு என்ன டவுட்னாலும் கிளியர் பண்ணலாம். அதே போல் கண்ணும் உங்களுக்கு பார்த்து எடுக்கிறதா இருந்தாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இல்லைன்னா நாங்கள் கொரியரில் அனுப்புறதா இருந்தாலும் செலெக்ஷன் பண்ணி நல்லா கண்ணை பார்த்து அனுப்பி விட்டுக்கிட்டு தான் இருக்கோம். இது வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வரல. எஸ்டி கொரியரில் அனுப்பி விட்டுட்ருக்கோம். அதாவது என்னென்னா அவங்க வந்து கிலோவுக்கு 15 ரூபாய்ச்சி எடுப்பாங்க. அதர் ஸ்டேட்னாக்கி அது சார்ஜ் கூடுதல் வரும். அது நம்ம கஸ்டமர்கிட்ட நம்ம பேசும்போதே நாங்கள் பேசி தான் கொடுக்குறோம். சரியா? அதாவது தென்னங்கண்ணை பொறுத்தவரையிலையும் ஒரு பிள்ளையை வளர்க்குற மாதிரி தான் நம்ம. தென்னங்கன்று ஈத்தாமலி கண்ணுங்கிறது ஃபேமஸ். அந்த நாளையிலேருந்தே ஃபேமஸ். ஏன்னா எண்ணெய் சத்து கூடுதல் இருக்கும் அங்கே காட்டி. அதே போல் வறட்சியும் தாங்கி வரும். அதாவது இதோட ஆயுசு பார்த்தீங்கன்னா 100 வருஷம், 150 வருஷம் அந்த மாதிரி போகும்போது எடுங்க. அதாவது நம்ம பிள்ளைங்க பறித்து, நம்ம பிள்ளைங்க பறித்து, நம்ம பேர பிள்ளைங்க பறிக்கக்கூடிய காலம் வரைக்கும் என்ன செய்யும், ஈத்தாமலி நாடு நெட்டை ரகம் இது வந்து அது யூஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அதாவது என்னென்னா ஒரு 2 மாதத்துக்கு ஒரு சின்ன ஒரு போதிய வீட்டு செலவுக்கு போதிய வருமானம் அந்த அளவுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். சரியா? யாராவது தேவைன்னா சொல்லுங்கள். இந்த கன்று வந்து நம்ம 60 ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்மள்கிட்ட எப்போ வந்தாலுமே தென்னங்கன்று நம்மள்கிட்ட ஸ்டாக் இருக்கும். அதே போல் தென்னங்கன்று நம்மள்கிட்ட 12 வெரைட்டி உண்டு. இதை இன்றைக்கி போடுறோம். 12 வெரைட்டியில் உள்ள விளக்கத்தையும் நான் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொன்றா போடுறேன், பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.